Hi friends, good morning. Previous video வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் டிடெக்ஷன் சிஸ்டம் அதுக்கான அப்ஸ்ட்ராக்ட் பிளாக் டயக்ராம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் அதே மாதிரி அப்ளிகேஷன் இது எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான கோட் ப்ளஸ் சிமுலேஷனை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்விட் கிறிஸ்டல் டாட் ஓகே எல்சிடிக்கான லைப்ரரி எல்லாமே நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து லிக்விட் கிறிஸ்டல் எல்சிடி 13 12 11 10 9 8 ஓகே நான் எல்சிடிக்கான பின்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருக்கேன். 13வது பின்லேருந்து 8th பின் வரைக்கும் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஆர்ஸ் டிஃபைன் நாய்ஸ் சென்சார் என்எஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் சென்சார்னு சொல்லுவோம். அதை என்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆர்ஸ் டிஃபைன் பஸர் வந்து என்ன பண்ணுங்க 7th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வாய்ட் செட்டப்பில் எல்சிடி டாட் பிகின் 16,2 அதேமாதிரி எல்சிடி டாட் செட் கேசர் 0,0 நம்மளுக்கு நாய்ஸ் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னு பின் பண்ணியிருக்கேன். எல்சி டாட் செட் கேசர் அப்படின்னு போட்டு 0,1 அப்படின்னா ரோ வந்து செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் காலமில் என்ன பண்ணோம் அடினோ யூனோன்னு அதிலேருந்து அடினோ யூனோன்னு பின் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்து பின் மோடில் என்எஸ் இன்புட்டு பின் மோடில் பஸர் அவுட்புட்டு டிலே 2000 ஏன் இங்கே என்எஸ் இன்புட் அப்படின்னு சொல்கிறோம்னா இப்போ நாய்ஸ் டிடெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு எனக்கு என்ன பண்ணணும் தெரியணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம ஹியூமனாக இருந்தால் நம்மளோட இயரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இயரை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இயர் மூலமாக நம்ம சென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நம்ம பிரெயினில் வந்து நம்ம வந்து காம்பினேஷன் எடுப்போம். ஓகே இது வந்து நார்மல் ரொம்ப லோவாக இருக்கா ஹையாக இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுது நாய்ஸ் சவுண்ட் அப்படிங்கிறது ஹியரிங் பண்ணுறதுக்காக சவுண்ட் சென்சார் யூஸ் பண்ணுறோம். அதே வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுக்காக கண்ட்ரோலர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே வேறெல்லாம் எதுவுமே இல்லை. வாயில் லூப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்டு சென்சார் ஸ்டேட் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடு அதில் என்எஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே அதுக்கப்புறம் எல்சிடி டாட் கிளியர் எல்சிடி டாட் செட் கேசர் 0,0 ஏன்னா எல்சிடி ஏதாவது பிரிண்ட் ஆகிடுச்சுன்னா அது வந்து கிளியர் பண்ணிடுது. அடுத்து எல்சிடி செட் கேசர் 0,0 என்எஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணு. எல்சிடி டாட் பிரிண்டில் சென்சார் ஸ்டேட் இஃப் சென்சார் ஸ்டேட் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா ஏன் நான் யூஸ் பண்ணுற சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் லாஜிக் என்ன ஆகும் நம்ம சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் 0 வோல்ட் வரும், சுவிட்சை ரிலீஸ் பண்ணால் 5 வோல்ட் வரும். டிஜிட்டல் ரைட்டு பஸர் ஹை அப்படின்னு போட்டுங்க. எல்ஸில் டிஜிட்டல் ரைட்டு பஸர் லோ அப்படின்னு கொடுத்துட்டேன். டிலே 80 மில்லி செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணேன். 80 மில்லி செகண்ட்ஸ்க்கு டேட்டா வந்து ரீட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கோடை வந்து நான் ஒரு டைம் கம்பைல் பண்ணிடுறேன். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணுது. இது எதுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம வந்து ப்ரோட்டீஸில் வந்து நம்ம அவுட்புட் பார்க்கணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணணும் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி நம்மளுடைய கோடை வந்து கம்பைல் ஆகிடுச்சு, எந்த எரருமே வரல. இப்போ என்ன பண்ணணும் நம்மளுடைய ப்ரோட்டீஸ் சிமுலேஷன் வந்து நான் ஆல்ரெடி போட்டு சொல்லியிருக்கேன். நாய்ஸ் டிடெக்ஷன் சிஸ்டம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடினோ யூனோ யூஸ் பண்ணியிருக்கேன். PC547 வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த பஸ்ஸை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக இங்கே யூஸ் பண்ணுற காமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஏதாவது காமெண்ட்ஸ் எடுக்கிறதுல வந்து ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஐஸை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ப்ரோக்ராம் லோட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஃபைல் அப்படிங்கிற நாய்ஸ் டிடெக்ஷன் ஹெக்ஸன் இருக்குது. இப்போ 7 வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா 7 வந்து ப்ரோக்ராம் வந்து ஜெனரேட் பண்ணியிருக்கேன். அதை லோட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே இப்போ கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணோன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸ் அலர்ட் சிஸ்டம் அடினோ யூனோ அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகே சிஸ்டமில் இஎம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16 லெட்டர்ஸோட அதிகமாக அதனால் வெளியே போயிடுச்சு. இப்போ என்எஸ் ஈக்குவல் டு 1 அப்போ என்ன அதில் நாய்ஸ் வந்து டிடெக்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆச்சு நாய்ஸ் டிடெக்ட் ஆகுது. அப்போது நமக்கு பஸ்ஸர் ஆன் ஆகுது. எகெயின் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்க பஸ்ஸர் கண்டினியூஸாக வந்து ஆன்லேயே இருக்குது. அப்போ ஏன்னா அது நாய்ஸ்க்கு வந்து கண்டினியூஸாக அதிகமாகவே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பஸ்ஸர் வந்து ஆனில் இருக்குது. இப்போ நான் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா ஆஃப் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த சிமுலேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சுவிட்சை ப்ரெஸ் பண்ண ஆகல வச்சுருக்கேன். இப்போ என்னன்னா இந்த சிஸ்டத்தை வந்து நான் ஆன் பண்ண உடனே நாய்ஸ் அதிகமாக வருது. ஓகே அப்போ நாய்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த சிஸ்டம் இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் என்ன ஆகிடும் பஸ்ஸில் வந்து உங்களுக்கு இண்டிபேட் ஆகும் பாருங்கள். ஓகே போன டைம் என்னாச்சு என்எஸ் ஈக்குவல் டு 1 வந்துச்சா, ஆனால் இந்த டைம் என்எஸ் ஈக்குவல் டு 0 வந்துட்டு பஸ் வந்து கண்டினியூஸாக இண்டிமேட் ஆகுது. அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நாய்ஸ் அலர்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இல்லை யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கேஸ் தேங்க்யூ.